என் பெயர் ரமேஷ். வருடா வருடம் கிளம்புவது போல இந்தத் தடவையும் தீபாவளிக்கு ஊருக்குப் போக கிளம்பினேன். வழக்கம் போல பஸ் கிடைக்கவில்லை என்று கடுப்பில் இருந்தேன். ஆபீஸில் கடைசி நேரத்தில் லீவு கிடைத்ததால் இப்படி அவசரமாக கிளம்பியிருக்கேன். நான் குழப்பத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் இருந்தேன். தீபாவளிக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு 3 நாட்கள் லீவு கிடைக்க முன்னாள் நாள் பஸ் ஸ்டாண்டில் சுற்றியபோது எல்லா பஸ்களும் நிரம்பி வழிந்தன. அவ்வளவுதான். இந்தத் தடவை லீவு கிடைத்ததும் ஆப்புதான். பேசாமல் ரூமில் சரக்கு அடித்துவிட்டு சாஞ்சிட வேண்டியதுதான். சோகத்தில் வெளியே வந்தபோது ஒரு பெண் 40 வயது இருக்கும் அவள் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தாள். தம்பி, உங்களுக்கும் பஸ் கிடைக்கலையா? உங்களை கவனித்துக்கிட்டேதான் இருந்தேன். டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகும்போது சேர்த்து எடுக்கச் சொல்லிடலாம்னு பார்த்தேன். ஆனா நீங்க சோகமா வரதை பார்த்தா உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளும் சோகமாக என்னை பார்த்தாள். பிறகு எங்கள் ஆதங்கங்களை கொட்டித் தீர்த்தபோது அவள் யாரிடமோ போனில் பேசினாள். ஏதோ பேசிக்கொண்டிருந்தவள் திரும்பவும் பக்கத்தில் வந்தாள். தம்பி, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா என்றாள். தெரியும். ஏன் கேட்கறீங்க என்றேன். எனக்கு டிரைவிங் தெரியாதுப்பா. என் தோழி வீட்டில் கார் இருக்கு. அவள் வெளிநாடு போயிட்டா. பண்டிகை நாள் என்பதால் டிரைவர் கூட யாரும் கிடைக்கல. வேணும்னா அவள் வீட்ல போய் கார் எடுத்துட்டு நாம் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பிடலாம். டீசல் கூட ஷேர் பண்ணிக்கலாம் என்றாள். எனக்கு அது சரி என்று பட்டாலும் கொஞ்சம் யோசித்தேன். அப்போது அவள் என் விவரத்தை கேட்டாள். திருச்சி பக்கத்தில் என் ஊர் என்றதும் நானும் திருச்சி பக்கத்தில்தான். உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் 30 கிலோமீட்டர் தான் தூரம். வாங்க தம்பி, வேற வழி இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்ததுமே கடைசியில் இதுதான் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்க போகலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வேண்டாம்னு சொன்னா கார் ஓட்டத் தெரிஞ்சு யாராச்சும் கூட்டிட்டு போயிடுவேன் என்றாள். சரி ஆண்டி, போகலாம் என்றேன். நான் ஆண்டி இல்லை. எனக்கு வெறும் 40 வயசுதான் ஆகுது. நீ என்ன? நான் ஆண்டி இல்லை. எனக்கு வெறும் 40 வயசுதான் ஆகுது. நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. என் பேரு மீனா என்றாள். அவள் சொன்னது போல் அவள் தோழி வீட்டுக்கு நாங்கள் இருவரும் பார்க்கில் விட்டு என் பைக்கை எடுத்துக்கிட்டு போனோம். பைக்கில் ஏறும்போது கூட மீனா ரொம்ப கேசுவலா இருந்தாள். என் தோள் மேல் கை வைத்தபடி உட்கார்ந்து வந்தாள். எனக்குத்தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்ன இது? இந்த லேடிக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லையே. பயப்படாதே. ஒன்னும் சிடுமுஞ்சியா இருக்கணும். இல்லைன்னா ஜாலி டைப்பாய் இருக்கணும். விடியறதுக்குள்ள தெரிஞ்சுடும். வந்தா மலை, போனா மண்ணு, ஒன்னு போயிட்டே இருப்போம். ஆனா முயற்சி பண்ணாம விடக்கூடாது என்று எண்ணினேன். பிறகு தோழி வீட்டில் என் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு தோழியின் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினோம். வழியில் ஒரு பங்கில் டீசல் போட்டு ஏர் செக் பண்ணிய பிறகு இருவரும் சிட்டியை தாண்டி பைபாஸ் ரோட்டை பிடித்தோம். அவள் காரின் பின்னால் உட்கார்ந்திருந்தாள். அதனால் அவளை கண்ணாடியில் பார்த்து கொண்டே வந்தேன். இப்படி என்னை கண்ணாடியில் திருட்டுத்தனமா பார்க்குற? நேரா திரும்பி பாரு, யாரும் இல்லையே ரோட்டுல என்றாள் சிரிப்புடன். நான் சிரித்துக்கொண்டே, இல்ல மீனா, டிரைவிங்ல கவனம் வேணும்ல என்றேன். அவள் முன்னால் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். இப்போ பாரு, நான் பக்கத்திலேயே இருக்கேன். பயப்படாதே, நான் ஒன்னும் கடிச்சிட மாட்டேன் என்று என் தொடையில் லேசாகத் தட்டினாள். என் உடம்பு சிலிர்த்தது. அவள் கை என் தொடையில் இருந்தது கொஞ்ச நேரம். பிறகு அவள் ரேடியோவை போட்டாள். லைட்டான மியூசிக் வந்தது. அவள் அதற்கேற்ப தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். வழியில் ஒரு இடத்தில் ரோடு சைடில் ஒரு சின்ன டீ கடை தெரிந்தது. ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் டீ குடிக்கலாம் என்றாள் மீனா. நான் காரை நிறுத்தினேன். இருவரும் இறங்கி டீ சாப்பிட்டோம்.
இரவு குளிர், டீ சூடாக இருந்தது. அவள் என்னை பார்த்து, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கடா. ஆனா கொஞ்சம் போல்டா இருக்கணும். லைஃப் ஷார்ட், என்ஜாய் பண்ணு, என்றாள். நான் தலையே ஆட்டினேன். பிறகு மீண்டும் காரில் ஏறினோம். இப்போது அவள் என் கையை பிடித்துக் கொண்டாள். எங்க போறோம் மீனா? என்று கேட்டேன். ஒரு நைஸ் பிளேஸுக்கு. அங்க போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். நைட் டிரைவ் என்ஜாய் பண்ணலாம் என்றாள் குறும்பாக. கார் மீண்டும் வேகமெடுத்தது. அவள் என் தோளில் சாய்ந்து உட்கார்ந்தாள். அவள் உடல் வாசனை என்னை தீபாவளிக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு 3 நாட்கள் லீவு கிடைக்க, முன்னாள் நாள் பஸ் ஸ்டாண்டில் சுற்றியபோது எல்லா பஸ்களும் நிரம்பி வழிந்தன. அவ்வளவுதான். இந்த தடவை லீவு கிடைத்ததும் ஆப்புதான். பேசாமல் ரூமில் சரக்கு அடித்துவிட்டு சாஞ்சிட வேண்டியதுதான். சோகத்தில் வெளியே வந்தபோது, ஒரு பெண், 40 வயது இருக்கும், அவள் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தாள். தம்பி, உங்களுக்கும் பஸ் கிடைக்கலையா?